நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வெண்டைக்காய் சாகுபடியில் புதிய வகையான ஒரு ரகத்தை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கிட்டத்தில் தான் நீங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காவிரி சீட் நிறுவனத்தை சார்ந்த சுபாங்கா அப்படிங்கிற ரகத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ரகம் எப்படி மற்ற ரகம் வேறுபட்டது, இதோட யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், யார்ட்டையும் இல்லாத ஃபீச்சர்ஸ் இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வெண்டைக்காய் சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல ஒரு 8 மாவட்டங்களில் பிரதான பயிராக இருக்குது. ஒரு 35 நாள் 40 நாளுக்கு அப்புறம் ஒடிக்க ஆரம்பித்தோம்னா அப் டு 45 to 50 வெடிப்பு வரைக்கும் வரக்கூடிய ரகங்கள் தான் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ரகங்கள் இருந்தால் புதுசாக ரகங்களுக்கு மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்குது. ஒரு ரகம் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அதே கேரக்டரோட இன்னொரு ரகங்களை விட எந்த நிறுவனமும் அலோவ் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு ரகம் புதுசாக வருது அப்படின்னா மார்க்கெட்டில் மற்றவங்ககிட்ட இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸோட நியூ ஃபீச்சர்ஸோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ரகங்களை வெளியிடுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம காவிரி சீட் நிறுவனத்தை சார்ந்த சுபாங்கா அப்படிங்கிற ரகத்தை பற்றின பாராட்டுகளை அடைஞ்சிருக்கோம். இது ரகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பொதுவாக 40 நாளில் மொதல் ஆரோஸ் வரக்கூடியது. செடிக்கு செடி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கு 2 அடி, செடிக்கு செடி 1 அடி ஸ்பேஸிங் வைக்கிறது நல்லது. ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் 6 பாக்கெட், 1/4 கிலோ பாக்கெட்டில் 6 பாக்கெட், 1.5 கிலோ டு 1.25 கிலோ அப்படிங்கிறது அதிகபட்சம் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்ட் கணக்கில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியதான். சீட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 1/4 கிலோ பாக்கெட் விலை 1550 to 1600 அப்படிங்கிறது ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டோட விலையாக இருக்குது. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரே டைமில் 4 இதாக பிரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செடி அப்படின்னா செடியில் 4 டில்லர்ஸ் சைடில் பிரியும். அந்த 4 டில்லர்ஸும் ஒரே ஈவனாக இருக்கும். பொதுவாக சென்டர் காய் நல்லா சடசரியாக வைக்கும். சைடில் இங்கே 2 காய் 3 காய் வச்சுன்னா நடுவில் சைடில் 2 காய் 1 காய் தான் வைக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ரகத்தில் ஒரு செடி சென்டர் செடி எப்படி இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய சைடு டில்லர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 45 நாளில் பார்த்தோன்னா மொதல் பிக்கிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப் டு 50 பிக்கிங் வரைக்குமே வருது. இதோட கீ ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காய் எடுத்தோம்னா காய் நல்லா நீளமாக ஒரே டார்க் க்ரீன் கலரான காய், இப்போ எடுத்தோம்னா எல்லாம் ஒரே சேஃபாக வருது. டார்க் க்ரீனாக காய் உள்ள முத்து அரிச்சாலும் ரொம்ப பிஞ்சாவே இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுபாங்கா அப்படிங்கிற வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தருமபுரி ஏரியாவில் அதிகமாக நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டுக்கு, பாலக்கோடு ஏரியாவில் அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுலேயுமே லைக் திண்டுக்கல் தேனியாக இருக்கட்டும், ப்ளஸ் உடுமல்பேட்டை மார்க்கெட்டில் எல்லா பக்கமே இது அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடிய ரகங்களில் ப்ரியாரிட்டியாக இருக்குது. டார்க் க்ரீன் கலரில் ஒரே ஈவனான காய் இருக்குது. அந்த காயை பறிக்கிறோம் அப்படின்னா அந்த காயில் அந்த ரிங்ஸ் ஸ்பாட், இதில் என்ன காய் பெருசாக வரல, நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். அடியில் பார்த்தோம்னா அந்த வெள்ளை ரிங்க் வரது கம்மியாக இருக்குது. ஒடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொதுவாக மற்ற காய்கள் இந்த இடத்துல வெள்ளையாக ரிங் வரும். ஆனால் இந்த ரகங்களை புதுசாக அந்த மாதிரி ரிங் வராது. ஸோ ஒரே ஈவனான காய்கள் வரும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா முள் இல்லாத காய் தொட்டோம் அப்படின்னா சொன்னம் இல்லாதது, ஒடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு நாள் டு 1 நாள் அப்படி ஒடிக்கிற பட்சத்தில் அப் டு 50 உரிப்பு வரைக்கும் ஒடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் நான் கான்செப்டாக இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்க அப்படிங்கிற பொறுத்து முதல் அப்படிங்கிறது அந்த ஈல்டு அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ ஈல்டை பொறுத்த வரைக்கும் 1 டன் to 2 டன் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து 40% 50%லேயே நல்ல அளவுக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஈல்டு அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்போ நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து மாறுபடும். ஸோ 2 டன்னுங்கிறது 2 டன்னோ 3 டன்னோ 4 டன்னோ அப்படிங்கிறது அவங்க பராமரிக்க முறை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத விவசாயிகளை மனசில் வச்சுக்கணும். இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வைரஸ் ரெசிஸ்டன்ட் ரகம். பொதுவாக வெள்ளை விழுவுறது, நுனி வெள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி டிப்பு வருது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் பெருசாக இந்த ரகங்களில் எதிர்ப்பு திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ கம்பேர் மற்ற வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபீல்ட் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய புது வெரைட்டிகள் மார்க்கெட்டில் வந்துருக்குது. அடுத்தது ரிவ்யூவில் இந்த மாதிரி நிறைய புது ரகங்களை பற்றின ரிவ்யூ நான் கொடுக்க காத்திருக்கேன். ஸோ இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எல்லா ஊர்லையுமே கிடைக்கும். நம்மள பச்சை ஊர்லையுமே இந்த ரகம் கிடைக்குது. விற்பனை விவசாயிகள் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணலாம்.